19 வயசாகக்கூடிய ஒரு இளைஞன் தன்னோட வீட்டோட வறுமை காரணமா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட மதுரையிலிருந்து சென்னைக்கு போறான். அங்க போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய வீடுகளோட கதவுகளை தட்டி வேலை இருக்கான்னு கேக்குறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் 46 வயசாகக்கூடிய ஒரு பெண்மணி அவங்களோட பார்வை அந்த இளைஞன் மேல படுது. அந்த பெண்மணி அந்த இளைஞனை தன்னோட பக்கத்துல கூப்பிட்டு, தம்பி உனக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய தெரியும்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இளைஞன் சொல்கிறான், மேடம் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன்னு சொல்கிறான். உடனே அந்த பெண்மணி, என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியா, நீ என்ன சொல்கிறன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த இளைஞன், இல்லை மேடம் எல்லாமே செய்வேன், நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த வேலையை செய்வேன்னு சொல்கிறான். இப்போ அந்த பெண்மணி முதல்ல அந்த இளைஞனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த இளைஞனை தன்னோட வீட்டுக்கு வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. இப்போ அந்த இளைஞன் சென்னையில் என்ன வேலை தேடிக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரியான வேலை அவனுக்கு கிடைச்சிருது. ஆனால் ஒரு நாள் அந்த பெண்மணி பயங்கரமான முகம் அந்த இளைஞனுக்கு தெரிய வருது. அதை பார்த்த அந்த இளைஞன் நைட்டு 10 மணிக்கு ரொம்பவே பயந்து போகிறான். இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி அவன் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டான். உண்மையிலேயே இது ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த கதை சென்னையில் ஆரம்பமாகுது. அங்கே தேவா அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு சுமார் ஒரு 19 வயசு இருக்கும். தேவா தான் வீட்டோட மூத்த பையனாக இருந்தான். ஆனால் அவனோட பெற்றோர் ரொம்பவே ஏழையாக இருந்தாங்க. வீட்டோட பொறுப்பு தேவாவோட தோள்களுக்கு வந்ததுக்கப்புறமா தேவாவுக்கு படிப்பை கண்டினியூ பண்ண முடியல. தேவா 11ஆவது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கான். அதுக்கப்புறமா தன்னோட படிப்பை நிறுத்திட்டு தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து சென்னையில் வேலை செய்கிறதுக்காக வர்றான். இப்போ தேவாவோட நண்பர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில கடைகள்லையும் ஒரு சிலர் தயாரிப்பு நிறுவனங்கள்லையும் வேலை பார்க்குறாங்க. இந்த இடங்களில் வேலை பார்க்குறது தேவாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ தேவா 2 மாதங்கள் சென்னையில் தன்னோட நண்பர்கள் கூட வேலை செய்யும்போது அவனோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகிறது. அப்போ அதை பார்த்து அவனோட நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்களா, உனக்கு இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் செட் ஆகலை, இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தண்ணி ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை செய், இந்த வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ ஊருக்கே போயிரு, உன்னால் இங்கே வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவாவோட வீட்டில் ரொம்பவே வறுமை. பணம் சம்பாதிக்கலை அப்படின்னா வீட்டு செலவு எப்படி நடக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இதையெல்லாம் நினச்சி தேவா வேறொரு வேலையை தேட ஆரம்பிக்கிறான். இப்போ தேவா பெரிய பெரிய பங்களாக்களை பார்க்கும்போது இந்த வீடுகளுக்குள்ளே யாராவது வேலை தருவாங்களான்னு நினைக்கிறான். இந்த வீட்டுக்குள்ளே நமக்கு ஏதாவது வேலை கிடச்சிச்சின்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். இப்போ இதனால் தேவா பெரிய பெரிய வீடுகளோட கதவுகளை தட்ட ஆரம்பித்தான். ஆனால் யார் கதவை திறந்தாலும் தேவாவை பார்த்ததும் கதவை சாத்திடுவாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சென்னை எவ்வளவு பெரிய சிட்டின்னு சொல்லி. தெரியாத ஆட்களை யாரும் தங்கள் வீட்டுக்குள்ளே கூட விடமாட்டாங்க. அதனால தான் யாருமே அவனை வேலைக்கும் வைக்கல, வேலையும் கொடுக்கவே இல்லை. இப்போ தேவா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கதவுக்கு முன்னாடி போய் நின்று கதவோட காலிங் பெல்லை அடிக்கிறான். அப்போது பின்னாடி இருந்த அந்த வீட்டோட உரிமையாளர் தன்னோட காரில் வர்றாங்க. அவங்களுக்கு சுமார் ஒரு 46 வயசு இருக்கும். அந்த பெண்மணியோட பேர் ரோஜா. ரோஜா தன்னோட வீட்டு வாசலில் காரை நிறுத்தினதும் அங்கே ஒரு பையன் நின்று தன்னோட வீட்டோட காலிங் பெல்லை அடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே தேவாவை தன்னோட பக்கத்தில் கூப்பிடுறாங்க. இதை பார்த்த தேவா ரொம்பவே பயந்து போயிடுறான். ஆனால் ரோஜா அவன்கிட்ட, நீ யாரு, எதுக்காக எங்கள் வீட்டு கதவை தட்டுறேன்னு கேட்குறாங்க. அப்போது தேவா அவங்கக்கிட்ட, மேடம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறான். உடனே ரோஜா அவன்கிட்ட, இல்லை இல்லை நீ திருட இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தேவா, ஐயையோ இல்லை மேடம், நான் ரொம்ப ஏழை பையன், நான் திருடலாம் இல்லை, யாராவது உள்ளேருந்து வருவாங்களான்னு பார்க்குறதுக்காக தான் கதவை தட்டினேன்னு சொல்கிறான். எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க, நான் வேலை செய்ய தயாராக இருக்கேன், எனக்கு வேலை வேணும். அப்போ ரோஜா அவன்கிட்ட, வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை, நான் தான் இந்த வீட்டோட உரிமையாளர், இந்த வீடு என்னோடது. சரி உனக்கு வேலை வேணும்னு கேட்குற, நீ என்ன வேலை செய்வேன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்போ தேவா அவங்கக்கிட்ட, மேடம் நான் நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் செய்வேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்கிறான். உடனே ரோஜா தேவாவை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை கவனமாக பார்க்குறாங்க. பார்த்த ஒரு நிமிடத்துக்கு அப்புறமா தேவா கிட்ட, நீ பணத்துக்காக யாரையாவது கொலை கூட செய்வியா, நான் உனக்கு 1 கோடி ரூபா கொடுத்து ஒருத்தங்களை கொலை பண்ணுன்னு சொன்னால் உடனே கொலை பண்ணிடுவியான்னு கேட்குறாங்க.
அவங்க சொன்னதை கேட்டதுமே தேவாவோட கை நடுங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த தேவா, மேடம் விடுங்க, உங்கள் வீட்டில் எனக்கு வேலையே வேணான்னு சொல்கிறான். தேவா ரொம்பவே பயந்து போயிட்டான். தேவா ரோஜா கிட்ட, மேடம் நான் பணத்துக்காக யாரையும் கொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்னால் உங்கள் வீட்டு வேலைகளை செய்கிறேன். ஆனால் இதையெல்லாம் என்னோட அப்பா அம்மா எனக்கு கற்றுக் கொடுக்கல. தேவா ரோஜாவுக்கு முன்னாடி கை கூப்பி, மேடம் நான் இங்கேருந்து போயிடுறேன், எனக்கு வேலை வேணான்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். உடனே ரோஜா அவனோட தன்னோட பக்கத்தில் கூப்பிட்டு, நான் உன்னை செக் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொன்னேன். நீயும் பணத்துக்காக எதுவும் செய்ய துணியும் ஆட்களில் ஒருவனாக இருப்பியோன்னு நினச்சேன். பரவாயில்ல, உன்னோட நடத்தை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ எங்கள் வீட்டில் தங்கி வேலை செய்யலாம், நான் உனக்கு வேலை தர்றேன்னு ரோஜா சொல்கிறாங்க. அப்போ தேவா கேட்குறான், மேடம் நான் என்ன வேலை செய்யணும்? உடனே ரோஜா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, வீட்டை சுத்தம் செய்யணும், வீட்டை பார்த்துக்கணும், வீட்டுக்குள்ளேயே நீ வேலை செய்யணும். சம்பளத்தை பற்றி கவலை வேணாம், நீ எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போது தேவா சொல்கிறான், மேடம் சரி, நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றேன், என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வர்றேன், நாளையிலேருந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். இதுக்கப்புறமா ரோஜா, சரி நீ நாளைக்கே வேலைக்கு வான்னு சொல்லிட்டு அவங்களோட காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதுக்கப்புறமா தேவா என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து கிளம்பி தன்னோட நண்பர்கள் தங்கி இருக்கக்கூடிய ரூமுக்கு வர்றான். ரூமுக்கு வந்ததும் அங்கே இருக்கக்கூடிய தன்னோட நண்பர்கள் கிட்ட, தம்பி எனக்கு ரொம்ப நல்ல இடத்துல வேலை கிடச்சிருக்கு, வீட்லேயே தங்கி வேலை பார்க்குற வேலை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, தங்குற இடத்துக்கும் பிரச்சனை இல்லை, நல்ல சம்பளம், நாளையிலேருந்து நான் அங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறான். இதை சொல்லிட்டு தேவா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் இருந்த தன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பையில் கட்டி ரெடி பண்ணி வைக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் ரோஜா மேடம் வீட்டுக்கு போகிறான். தேவா ரோஜா வீட்டுக்கு வர்றப்போ ரோஜாவோட வீடு ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது. பெரிய வீடு, வீட்டுக்குள்ளே ரோஜா மட்டும்தான் தனியாக உட்காந்துருக்காங்க. அவங்கள தவிர அந்த வீட்டில் வேறு யாருமே இல்லை. இப்போ இப்படி தேவா வீடு முழுக்க பார்க்குறான். வீடு பார்க்க பல மாதங்கள் சுத்தம் செய்யாத மாதிரி இருந்துச்சு. உடனே தேவா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணுறான். ஈவினிங் ஆனதும் ரோஜா மேடம் தேவா கிட்ட, தேவா உனக்கு சமைக்கவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தேவா, இல்லை மேடம் எனக்கு சமைக்க தெரியாது, ஆனால் நான் சமைக்க இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாக கற்றுக்குவேன்னு சொல்கிறான். இதுக்கு உடனே ரோஜா, பரவாயில்ல, நீ என் கூட கிச்சனுக்கு வா, நான் சமைக்கிறேன், நீ பார்த்துக்கிட்டு இரு, நான் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன், உனக்கும் பிடிக்கும், நீயும் சீக்கிரமாக கற்றுக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேவா ரோஜா கூட கிச்சனுக்கு போகிறான். கிச்சனுக்கு போனதும் ரோஜா தேவாவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த தேவாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு அங்கே ஒரு பெரிய பங்களாவில் வேலை கிடச்சிருக்கு, ஆடம்பரமான வீடு, அதில் தங்குறதுக்கான அனுமதியும் கிடச்சிருக்கு. தன்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வீட்டை அவன் பார்த்ததே இல்லை. அவனுக்கு எதுவுமே குறைவில்லை. இதையெல்லாம் நினச்சி அவன் ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறான், சந்தோஷமாகவும் இருக்கான். இப்போ இப்படி சாப்பாடு தயாரானதுக்கு அப்புறமா 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ தேவா ரோஜா கிட்ட, இந்த வீட்டில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லையா மேடம்னு கேட்குறான். அதுக்கு ரோஜா, இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேவா, இந்த வீட்டில் நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன்,